ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம 2017ல் வெளியான தி ஷேப் ஆஃப் வாட்டர்னு சொல்லிட்டு ரொம்பவே வித்தியாசமான ஒரு லவ் மூவி தான் பார்க்குறோம். இப்போ காமிக்கிறாங்கல்ல, இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயினி எலிசா. இவளால் வாய் பேச முடியாது. இவளோட உலகமே ரொம்ப அமைதியாக தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் நம்ம உலகத்தில் இருக்கிறத விட அவங்களுக்குன்னு ஒரு உலகம் வச்சுருப்பாங்கல்ல, அதில் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்ம எலிசாவும் இருக்கா. அவளோட டெய்லி ரொட்டீன் எல்லாத்தையும் பண்ணிட்டு சாப்பாடுலாம் எடுத்துட்டு அவளோட பக்கத்து வீட்டுக்கு போறா. என்னடான்னு பார்த்தா அங்க ஒரு தாத்தா, வயசான தாத்தா இருக்காரு. அவரு கொண்டு போய் பிரேக்ஃபாஸ்ட் குடுத்துட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டே சரி ஓகே நீ வேலைக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லி எலிசாவும் வேலைக்கு கிளம்புறா. வேலைக்கு போற பஸ் ஸ்டாப்ல போய் நிக்கிறா. இருந்து பஸ் ஏறி ரொம்ப அமைதியா அந்த மலையை அப்படியே ரசிச்சுட்டு அவ வேலை செய்யற இடத்துக்கு போனா. அவ எங்க வேலை செய்யறானா, அந்த கவர்மெண்ட்லாம் நிறைய ஆராய்ச்சி வெளியே இருக்கவங்களுக்கு தெரியாம பண்ணும்ல, அந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி கூடத்துல தான் நம்ம எலிசா வேலை பார்க்கறா. கிளீனரா வேலை பார்த்துட்டு இருக்கா. இவ உள்ள போனா ஒரு லேடி இருக்காங்கல்ல, இவங்க தான் எலிசாவோட ஃப்ரெண்டு. இவங்க ஒரு ஆப்பிரிக்கன் உமன் மாதிரி இருக்காங்க. இவங்க 2 பேரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்க இருக்க இடத்தெல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படித்தான் எலிசாவோட லைஃப் போயிட்டு இருக்கு. கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எலிசாவையும் அவங்க ஃப்ரெண்டையும் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு இருக்காங்க. இவங்களும் அங்க போயிட்டு ஏன்டா அந்த மாதிரி குப்பையெல்லாம் அவங்க கீழே போட்டு வச்சிருக்கீங்க, குப்பை தொட்டில போட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு எல்லாரும் திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற இன்சார்ஜ் என்ன சொல்றாருன்னா, சும்மா லொடன்னு பேசிக்கிட்டே இருக்காம வேலையை பாக்குற வழியை பாருங்க அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. பின்னாடி என்னன்னு பார்த்தா ஏதோ ஒரு விஷயத்த எல்லாரும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இன்சார்ஜ் எல்லாரையும் கூப்பிட்டு நிக்க வச்சு, இது வரைக்கும் நம்ம இதுல எவ்வளவோ ரிசர்ச் நடந்திருக்கு, அதே மாதிரி இப்ப புதுவிதமா ஒரு ரிசர்ச் நடக்க போகுது. இவர் தான் டாக்டர், இனிமே இவர் தான் எல்லாத்தையுமே பார்த்து போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அப்புறம் அங்க இருக்க எல்லாத்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படி இப்படின்னு நிறைய தூபம் போட்டுட்டு இருக்காரு. உள்ள வரான். இவனை நம்ம கமாண்டர்னு கூப்பிடலாம். இந்த கமாண்டர் வரும்போதே ஏதோ ஒரு மீன்பாடி வண்டி மாதிரி ஒன்ன தள்ளிட்டு வரான். என்னடா அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இதைத்தான் ரிசர்ச் பண்ண போறாங்க போல. அவங்க எல்லாம் அந்த சைடு பேசிட்டு இருக்காங்க. எலிசா அந்த இதை பார்த்து அந்த டேங்கை பார்த்துட்டு பக்கத்துல போய் என்னதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எட்டி பார்த்துட்டு இருக்கா. எலிசா அதை பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த டேங்குக்குள்ள இருக்கிறதுல ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. உடனே அவங்க 2 பேரும் வெளியே அனுப்பிட்டு இதை கொண்டு போய் வைங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போடுறாங்க. இவங்க 2 பேரும் வேகமா வெளியே போயிடுறாங்க. அதுக்குள்ள அப்படி என்னதான்டா இருக்கு அப்படிங்கறத எலிசாக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அந்த தாத்தா கிட்ட சொல்லிட்டு டிவில ஒரு டான்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை 2 பேரும் சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, தாத்தாவும் எலிசாவும். நெக்ஸ்ட் டே ஆகுது. எலிசா வேலைக்கு மறுபடியும் கிளம்பி போறா. இந்த இடத்துல போய் 2 பேரும் பாத்ரூம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கமாண்டர் உள்ள வந்துட்டு அவன் கையில ஒரு தடி மாதிரி வச்சிருக்கான். அதை அங்க வைக்கிறான். எலிசாக்கு அந்த கமாண்டரை பார்த்தாலே ஒரு மாதிரி பயம் ஏற்படுது. சரி ஓகே 2 பேரும் நல்லா வேலை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த தடியை எடுத்துட்டு அப்படியே போறான். ஆனா அந்த தடியை எடுத்த இடத்துல பார்த்தோம்னா ரத்தமா இருக்கு. எலிசா யோசிக்கிறா, என்னடா அந்த இடத்துல ரத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எலிசாவும் ஃப்ரெண்டும் லாபியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்னடான்னு திரும்பி பார்த்தா அந்த கமாண்டர் அப்படியே ரத்த வெள்ளத்துல கையை பிடிச்சிட்டு அப்படியே விழுகுறான். அங்க இருக்க இன்சார்ஜ் வாங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க 2 பேரும் பயந்துட்டு அங்க வேகமா ஓடுறாங்க. போய் லஞ்ச் டைம் சொல்லிட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப இன்சார்ஜ் சொல்றான், அந்த மாதிரி கிளீன் பண்ண வேண்டியது இருக்கு அர்ஜென்ட்டா, 2 பேர் கிளீன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சரின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளீன் பண்ணலான்னு போறாங்க. பார்த்தா அந்த இடமே ஃபுல்லா பிளட்டாவே இருக்கு. என்ன நடந்துச்சுங்கிறதே தெரியல. அவங்க கிளீன் பண்ண போல பார்த்தா கீழே அந்த கமாண்டரோட விரல்லாம் கிடக்கு. இவ என்ன பண்றா அப்படின்னா அந்த லஞ்ச் சாப்பிடறதுக்காண்டி கவர் வச்சிருப்பால, அதுக்குள்ள தூக்கி ஏதோ ஸ்நாக்ஸ் போடுற மாதிரி போட்டு வச்சிருக்கா. இவ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போல சைட்ல இருந்து ஏதோ ஒண்ணு நகல்ற மாதிரி தெரியுது. என்னடான்னு பார்த்தா அவங்க அந்த டேங்க் கொண்டு வந்தாங்கல்ல, ரொம்ப வினோதமான ஒரு ஜந்துவை அந்த டேங்க்ல அடைச்சு வச்சிருக்காங்க. என்னன்னே எலிசாக்கு அது தெரியல. அப்ப அவ பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த இன்சார்ஜ் உள்ள என்ன சொல்றானா, அந்த விரல் கடந்துச்சுல எங்க அப்படின்னு கேட்க, அந்த ஆப்பிரிக்கன் ஃப்ரெண்டு சொல்றா, அந்த மாதிரி எலிசா தான் எடுத்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி குடு அப்படின்னு கேட்கிறாரு. இவ அந்த ஸ்நாக்ஸ் கவர் எடுத்து காட்டுறா. உடனே அவர் அதை வாங்கிட்டு போயிடுறாரு. அப்புறம் எலிசா வீட்டுக்கு வந்துடுறா. வந்தா பக்கத்து வீட்டு தாத்தா என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி அவர் ஒரு பெயிண்டரு, ஆனா அந்த மாதிரி எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா ஒரு ஒர்க் வந்துருச்சு, ஸோ அந்த பெயிண்டிங்கை நான் போய் பார்க்க போறேன், எனக்கு பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து அவர் ஆசையா கிளம்பி போறாரு. இவர் போனா அந்த இடத்துல என்ன சொல்லிடுறாங்க, இதெல்லாம் பழசா இருக்கு, ஏதாவது புதுசா ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி அவர் டிசப்பாயின்மெண்டோட வீட்டுக்கு வந்துடுறாரு. எலிசா யாருமே இல்லாத நேரமா பார்த்து அந்த ஆராய்ச்சி பண்ற இடத்துக்கு போறா. போயிட்டு அவ கொண்டு வந்திருப்பாள லஞ்ச், அதையும் சேர்த்து எடுத்துட்டு போறா. எடுத்துட்டு போய் பார்த்தா இப்பதான் அந்த மிருகத்தை அப்படியே முழுசா முன்னாடி பாக்குறா. அது பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா வினோதமா இருக்கு. எலிசா என்ன பண்றா அப்படின்னா முட்டை கொண்டு வந்திருப்பா. அது ஓட உரிச்சு சாப்பிடணும், இது சாப்பிடுற பொருள் தான் அப்படிங்கிற மாதிரி அவளே சாப்பிட்டு காமிக்கிறான். ஆனா அந்த மிருகம் எல்லாரும் கஷ்டப்படுத்துறாங்களா, அதனால அதுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியாம ஒரு மாதிரி கோவப்படுது. அதை எடுத்துட்டு அப்படியே மறுபடியும் அந்த வினோத
வினோதமான ஜந்து வந்து மறுபடியும் தண்ணிக்குள்ளேயே போயிருது. சரி ஓகே யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி வெளியே போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறா. அப்ப அந்த ஃப்ரெண்டுக்காரி வந்து இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா இல்ல கிளீன் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சரி ஓகே நம்மள கமாண்டர் கூப்பிடுறாங்க வா போவோம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு போறாங்க. 2 பேரும் கமாண்டரோட கேபினுக்கு போனதையும் கமாண்டர் கேக்குறான் 2 பேரும் வந்து அனாதை தானே ஆர்ஃபனேஜ்ல தானே இருந்தீங்க அப்படின்னு மாதிரி கேட்கும். ஆமா பட் ஆனா எனக்கு மேரேஜ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஆப்பிரிக்கன் லேடி சொல்லையும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அப்போ வந்து அந்த கமாண்டர் சொல்ல ஆரம்பிக்கிறான் நீங்க வந்து ரொம்ப முக்கியமான இடத்துல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அது ரொம்பவும் சீக்கிரட்டா நடந்துட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க வெளியே எங்கேயுமே சொல்லக்கூடாது. பார்க்கவே அது வந்து மனுஷன் மாதிரி தான் இருக்கும். மனுஷனும் மீனும் கலந்த மாதிரி. ஆனா நம்மள மாதிரி அதுக்கு வந்து எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே கிடையாது. அது எப்பனாலும் உங்களை அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ அதுகிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. அதே மாதிரி இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத வெளியே நீங்க யார்ட்டையுமே சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மிரட்டி அந்த இடத்துல இருந்து 2 பேருமே வெளியே அனுப்பி வைக்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வெளியே வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. எலிசா மறுபடியும் வேலைக்கு போறா. இந்த வட்டம் போகும்போது என்ன பண்றா அப்படின்னா அந்த முட்டையை மட்டும் எடுத்துட்டு போகாம அவ ஒரு மியூசிக் பிளேயரையும் சேர்த்து எடுத்துட்டு போயிருக்கா. அங்க உட்காந்து தான் லஞ்சே அவ சாப்பிடுறா. அந்த மியூசிக்கை போட்டு விட்டுட்டு அந்த முட்டையை தூக்கி அங்க வச்சுட்டு அவ சார்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அந்த வினோதமான ஜந்து வந்து முட்டையை எடுக்குது. அதை பார்த்துட்டு எலிசாவும் ரொம்பவே சிரிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த மியூசிக் சத்தத்தை கேட்டுட்டு எலிசா வந்து எக்ஸ்பிளைன் பண்றா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மியூசிக் தான் இது அப்படின்னு சொல்லியும் அந்த மியூசிக் ஏற்றது மாதிரியே அந்த வினோத ஜந்துவும் சரி நம்ம எலிசாவும் சரி 2 பேரும் இந்த மாதிரியே பேசி பழகிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி வந்து கிரியேட் ஆகுது 2 பேத்துக்குள்ளயுமே. ஒரு அந்நியம் சொல்லலாம் அன்புன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இதே விஷயத்த எலிசா வந்து டெய்லியும் செய்யறா. சாப்பாடு கொடுக்குறா. அந்த மியூசிக்கை வச்சு அந்த மிருகத்துக்கு எல்லாத்தையுமே சொல்லி தரா. அவங்க 2 பேத்துக்குள்ளேயும் அப்படியே லவ் வந்து வளருது. இவெல்லாம் பண்றதையும் வந்து அந்த சயின்டிஸ்ட் பார்த்துட்டு தான் இருக்கான். என்னடா இவ பண்றா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு கூட. ஆனா எதுவுமே சொல்லல. அவர் போய் அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த சயின்டிஸ்ட் வந்து யாரையோ பார்க்க போறான். ஆனா அவங்க பேசுறது எதுவுமே நம்மளுக்கு புரியல. அவங்க ரஷ்யால பேசுறாங்க. சப்டைட்டில்ஸ் எதுவுமே இல்ல. சோ என்னாலே அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நெக்ஸ்ட் டேவா ஆகுது. மறுபடியும் எலிசாவும் அவங்க எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து டீ பிரேக் கொடுப்பாங்கல்ல. அந்த மாதிரி சமயத்துல எல்லாரும் வந்து தம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து எலிசாவுக்கு ஒரு தம்ம குடுக்குறாங்க. அப்ப வந்து எலிசா வந்து கேமராவை திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கா. சோ அங்க இருக்க எல்லாரும் சொல்றாங்க சோ நீ கவலைப்படாத. அங்க இருந்து யாரும் நம்மள பார்க்க முடியாது. இந்த மாதிரி டீ பிரேக் டயத்துல மட்டும் நாங்க லைட்டா கேமராவை தூக்கி வச்சிருவோம். நம்ம என்னதான் அவங்க பார்த்தாலும் நம்ம தெரிய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எலிசா அதையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கா. ஏதோ பிளான் பண்ற மாதிரி இருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் எடுத்துட்டு எலிசா வர்றா. வந்து பார்த்தா அந்த வினோத ஜந்து வந்து நல்லா சங்கிலியால கட்டி போட்டு அது உடம்பெல்லாம் காயம் வர அளவுக்கு அடிச்சு வச்சிருக்காங்க. அது ரத்தம் அப்படியே ஒழுகுது. அவ சாப்பாடு எடுத்துட்டு வந்திருப்பால அத வந்து அதுல இருந்து ஒரு முட்டை வந்து உருண்டு கீழே விழுந்துருது. யாரோ வர மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த கவரை மட்டும் எடுத்துட்டு எலிசா வேகமா ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறா. அப்ப இந்த கமாண்டர் தான் வந்து உள்ள வரான். எலிசா பயத்தோடய உட்காந்துருக்கா. அந்த கமாண்டர் வந்து அந்த தடி எடுத்து அப்படியே அந்த வினோத ஜந்துவை வந்து கொடுமைப்படுத்துறான். பார்த்தா அது ஷாக் கொடுக்குறது போல அப்படியே ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி அதை பண்ணி அதை அப்படியே குடிக்குது. அதை பார்த்து இவன் எதுவுமே வந்து கஷ்டப்படுற மாதிரியே தெரியல. அதை பார்த்து அவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஆனா இது இவன் பண்றதெல்லாம் பார்த்து அது ரொம்பவே இவன் மேல கோவமா இருக்கு. இந்த மாதிரி அந்த வினோத ஜந்துவை ரொம்பவே கஷ்டப்படுத்தி அதை இவன் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். ஆனா எலிசாக்கு வந்து இது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அந்த கமாண்டர் லைட்டா நகண்டு வரான். பார்த்தா ஒரு முட்டை உருண்டு ஓடுது. சரி இப்ப வந்து இந்த வினோத ஜந்துக்கு யாரோ வந்து சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறான். பட் ஆனா யார் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இன்னும் அந்த கமாண்டருக்கு தெரியல. வெளியே பார்த்தா அந்த ஃப்ரெண்டுக்காரி வந்து எங்க போனா எலிசா இவ்வளவு நேரம் ஆளை காணமே அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருக்கா. பார்த்தா இவங்க எல்லாரும் வந்து நிறைய பேர் வர்றாங்க. புதுசா ஒருத்தன் வர்றான். இவங்க கமாண்டருக்கு மேல இருக்க சீஃப் போல இவன் வந்து சொல்றான் சொல்லுப்பா அந்த மிருகத்தை எங்க இருந்து கண்டுபிடிச்சீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். இவனும் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான் கமாண்டர் கவர்மெண்ட் வந்து ஒரு தீவுல ஃபேக்டரி கட்டணும்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சாங்க. அங்க போய் பார்த்தா அங்க இருக்கிற ஆதிவாசி கூட்டங்கள்லாம் வந்து இந்த இடத்துல வந்து கடவுள் வாழ்ந்துட்டு இருக்காரு. சோ நீங்க யாருமே இந்த இடத்துல பில்டிங்கை கட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அடுத்து வச்சாங்க. அந்த இடத்துல நான் போய் அங்க இருக்கிற எல்லாரையும் கிளியர் பண்றதுக்காண்டி தான் போனேன். அவங்க என்னடானா வெறும் கத்தி கம்பையும் வச்சு சண்டை போட்டு இருந்தாங்க. நம்ம கிட்ட ஆனா நிறைய கக்கி பீரங்கிலாம் இருக்குல்ல அதை வச்சு அவங்கள வந்து சண்டை போட்டு இது பண்ணிட்டோம். இப்போ வந்து அந்த கடவுள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல அந்த கடவுளே இந்த வினோத ஜந்து தான். அதை அங்க இருந்து நாங்க வந்து தூக்கிட்டு வந்துட்டோம். அங்க இருக்க மக்கள் எல்லாருமே இதை வந்து கடவுளா கும்பிடுறதுக்கு அப்படி என்னதான் இதுகிட்ட இருக்கு இதுகிட்ட அப்படி என்னதான் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் இந்த ஆராய்ச்சி கூடத்துக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றான். அப்ப வந்து அந்த சீஃப் சொல்றான் நம்ம தான் வந்து ரஷ்யா விட எல்லாத்துலயும் முன்னாடி இருக்கணும். ரஷ்யாவும் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இது பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவங்களுக்கு முன்னாடி நம்ம எல்லா விஷயத்தையும் இதை பத்தி
பத்தி தெரிஞ்சுக்கணும். அதனால சீக்கிரமா வேலைய வந்து பார்க்க ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சீஃப் சொல்லிட்டு இருக்கான். அப்ப அங்க இருக்கிற அந்த சயின்டிஸ்ட் வந்து அந்த மிருகத்தோட ரத்தத்தெல்லாம் பார்த்துட்டு, நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இதுவும் ஒரு மனுஷன் மாதிரி தான். பாவம் இல்லையா? ஏன் இப்படி வந்து கஷ்டப்படுத்துறீங்க? இந்த மாதிரி சயின்டிஸ்ட் சொல்லிட்டு இதுக்கு மேல இத வெளிய வச்சிருந்தா செத்து போயிரும். வேகமா இத வந்து தண்ணிக்குள்ள கூட்டிட்டு போணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவங்களும் சரின்னு சொல்லி ஆர்டர் குடுக்குறாங்க. அந்த சயின்டிஸ்ட் சொல்றான், இந்த அளவுக்கு இத கொடுமைப்படுத்த கூடாது அப்படிங்கிற மாதிரி சயின்டிஸ்ட். அந்த கமாண்டர் என்ன சொல்றான் அப்படின்னா, இதுக்கு மேல இத வச்சு என்ன பண்றதுன்னு தெரியல. இது தரையிலயும் உயிரோட இருக்கு, தண்ணிக்குள்ளேயும் இருக்கு. அதனால இத ரெண்டா வெட்டி நம்ம வந்து முழுசா ஆராய்ச்சி பண்ணியே ஆகணும் வேகமா. இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கமாண்டர் சொல்லிட்டு இருக்கான். அப்ப சயின்டிஸ்ட் வந்து ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க? நம்மளுக்குலாம் ஈவிரக்கமே இல்லையா? அப்படிங்கிற மாதிரி பேசுறேன். அந்த சீஃப் கோவப்பட்டு, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, நீ எங்களுக்கு அட்வைஸ் பண்ற வேலையெல்லாம் பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாரையும் வெளியே கூட்டு போயிடறான். இந்த சயின்டிஸ்ட் வந்து நம்ம எலிசா வந்து அந்த இடத்துல ஒளிஞ்சிருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிடறான். இவங்க எல்லாம் வெளியே போகியும் டோர் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ள நம்மளும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வேகமா வெளியே ஓடி வரா. இந்த சயின்டிஸ்ட் பார்த்துக்கிட்டே தான் அப்படியே போறாரு. நம்ம எலிசா வேகமா ஓடி போய் இதுக்கு மேல இவங்க என்ன பண்ண போறாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேபின் கிட்ட போய் துடைக்கிற மாதிரி தொடச்சிட்டு இருக்கா. அப்ப வந்து இந்த சயின்டிஸ்ட் வந்து அந்த மிருகத்துக்காண்டி பேசிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி நீங்க பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி, இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த கமாண்டரும் சீஃபும் பேசிட்டு போயிடுறாங்க. எலிசாக்கு இதெல்லாம் கேட்டுட்டு அதை சீக்கிரமாவே கொன்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு தெரிஞ்சு போயிருச்சு. எலிசா அவங்க பேசுறதெல்லாம் கேட்டு ரொம்ப பயந்து போய் அந்த வீட்டுக்கு வர்றா. வீட்டுக்கு வந்து பக்கத்து வீட்டு தாத்தா கிட்ட போய் அங்க நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. அவங்க வந்து அந்த மிருகத்தை ரொம்பவே கஷ்டப்படுத்துறாங்க. அதுக்கு என்னால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை கொண்டு போய் தண்ணியிலே விட்டுறலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கையும், இதை விட முக்கியமான விஷயம் எனக்கு நிறையவே இருக்கு, அது என்னன்னு கூட எனக்கு தெரியாது, எனக்கு ஹெல்ப் பண்ண டைமும் கிடையாது எலிசா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. உடனே எலிசா ரொம்பவே கோவப்பட்டு, உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாரும் அதை கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. அது என்ன பார்க்கும்போது மட்டும்தான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நானும் ஹெல்ப் பண்ணலன்னா அதுக்கு யாரு தான் ஹெல்ப் பண்ணுவா? அதனால உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ண முடியாது, எனக்கு சுத்தமா டைம் இல்லை, நான் இப்போ உடனே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா போறாரு. போய் அந்த பெயிண்டிங்லாம் விற்கிறதுக்கு ஒரு தட்டை காமிக்கையும், நீ ஆல்ரெடி லேட்டா வந்துட்ட, இதுக்கு மேல அந்த பெயிண்டிங்லாம் போகாது, வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி அவர் லைஃபே வெறுத்து போன மாதிரி திரும்பி போய் ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்து எப்பயும் குடிக்கிற காஃபி ஷாப்ல உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காரு. இங்க இருக்கிறவனும் வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். எதுவும் இல்ல, இது இல்லைன்னா என்ன, இன்னும் வேற ஏதாவது உனக்கு சான்ஸ் கிடைக்கும், நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லையும் இவர் வந்து அப்படியே கையை பிடிக்கிறாரு. அவன் பதறிட்டு எந்திரிக்கிறான். இவர் வேற ஒரு மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்றான் போல. இவர் கே அப்படிங்கிற மாதிரி அவன் ட்ரீட் பண்றான். அவன் சொல்றான், இதுக்கு மேல இந்த இடத்துக்கு நீங்க வராங்க, இது ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட், நீ வரதுக்கு இந்த இடத்துல உனக்கு தகுதியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பியும் மனசுடைஞ்சு போய் வீட்டுக்கு வராரு. வந்து எலிசா கிட்ட வந்து, அது என்னவானாலும் இருக்கட்டும், நீ என்ன செய்யறியோ செய்யி, உனக்கு என்னால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ கண்டிப்பா நான் பண்றேன், இப்பதான் எனக்கு புரியுது எனக்குன்னு யார் இருக்கா, என்ன செய்யணும்னு இருக்கா, நான் அந்த மிருகத்துக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போறாரு. எலிசா ரொம்பவே சந்தோஷப்படுறா. மறுபடியும் அந்த சயின்டிஸ்ட காமிக்கிறாங்க. அந்த ரஷ்யாக்காரங்க கூட போய் பேசிட்டு இருக்காரு. இளநேரத்துல இருந்து அந்த சயின்டிஸ்ட் வந்து ஒரு ரஷ்யன்ங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. உங்ககிட்ட சயின்டிஸ்ட் பேசிட்டு அந்த இடத்துல கட் பண்ணி அப்படியே இங்கிட்டு காமிச்சா, நம்ம எலிசா வந்து அந்த வினோத ஜந்துவை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிட்டா. ஸோ அங்க என்னென்னலாம் நடக்குது, டெய்லி ரொட்டீன் என்னென்னலாம் பண்றாங்க, எந்த சமயத்துல நம்ம அதை இங்க இருந்து கூட்டிட்டு போக முடியும் அப்படிங்கறத, அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் இன்ச் பை இன்ச் வந்து எலிசா வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்கா. இதெல்லாம் பண்றத அந்த அமெரிக்கன் லேடியும் பாத்துறாங்க. என்னடா இவ பண்றா அப்படிங்கிற மாதிரி அதை அவங்க பெருசா எடுத்துக்காம விட்டுறாங்க. அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து இங்க வந்து எலிசா தாத்தா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. எலிசா வந்து அந்த தாத்தா கிட்ட என்ன சொல்றான்னா, 5 AM வந்து நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும், அந்த 5 நிமிஷத்துக்குள்ளதான் நம்ம அந்த வினோத ஜந்துவை வந்து காப்பாத்தி நம்ம வெளியே கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு பிளான் பண்றாங்க. எலிசாவோட ஐடி கார்டை வச்சு அப்படியே ஒரு டூப்ளிகேட் ஐடி கார்டு வந்து இந்த பக்கம் அந்த தாத்தா அப்படியே கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு அவர் பேரை போட்டு. எலிசா எப்பயும் போல நார்மலா வந்து ஒர்க்குக்கு போறா. எலிசா வேலை பார்த்துட்டு இருக்கும் போல எனக்கு இந்த கமாண்டர் வந்து வேணும்னே ஒரு கிளாஸை வந்து கீழே தள்ளி விடுறான். அதுக்கப்புறம் தள்ளி விட்டுட்டு எலிசா வந்து கிளீன் பண்ண வேற சொல்றான். அவ கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது எலிசா கிட்ட வந்து இவன் தப்பா பேசுறான். நீ அமைதியா இருந்தாலும் பரவாயில்ல, அழகா வந்து ரொம்பவே அழகா இருக்க, உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுல, எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தப்பான விஷயத்துல வந்து அப்ரோச் பண்றான். எலிசாவை டச் பண்ண வரையும் இதை பார்த்து பயந்துட்டு வேமா எலிசா அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுறா. ரஷ்யாக்காரங்க கிட்ட பேசிட்டு இருந்தால அந்த சயின்டிஸ்ட், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மிருகத்தை வந்து கொன்று அவங்க எதுவுமே கண்டுபிடிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி விச ஊசியெல்லாம் கொடுத்து அனுப்பி விடுறாங்க சயின்டிஸ்ட் கிட்ட. அவர் வந்து அதை பாத்ரூம்ல வச்சு லோட் பண்ணிக்கிட்டு வேற இருக்காரு. நம்ம சயின்டிஸ்ட் வந்து ஏதோ ஒன்று பேசுறதுக்காண்டி வேமா ஓடி வரான் கமாண்டர் கிட்ட. ஓடி வந்து இதை நீங்க இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லையும் கமாண்டர் உடனே இருந்துட்டு, கதவை தட்டிட்டு வா, உனக்கு மேனஸ் கூட தெரியாதா, வந்து மேனஸை கத்துக்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் கதவை தட்டிட்டு உள்ள வர சொல்றான். என்ன சொல்றான்னா, அது வந்து ரொம்பவே ரேரான ஒரு விஷயம், அதை நீங்க வந்து இப்படி அழிச்சு இப்படி கொண்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, கொஞ்சம் டைம் கொடுங்க எனக்கு, நான் அதை பத்தி உங்களுக்கு கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சயின்டிஸ்ட் சொல்ல. ஆனா
கமாண்டர் அதெல்லாம் எதையுமே கேட்க மாட்டேங்கிறான், நான் சொல்றதை மட்டும் நீ செய், நீ சொல்றத நான் கேட்கறதுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஹார்ஷா பேசிக்கிட்டு இருக்கான் கமாண்டர். அந்த பக்கம் எலிசாவை காமிச்சா எலிசா என்ன பண்றானா கேமராவை வந்து அப்படியே மேல தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கா. இந்த விஷயத்த வந்து சிசிடிவி கேமரால நம்ம சயின்டிஸ்ட் வந்து பாத்துடுறாரு. பார்த்துட்டு வேமா ஓடி வந்து இதை யாரு பண்ணிருப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. அப்புறம் வந்து எலிசாவை அடிக்கடி அந்த இடத்துல பார்த்துருக்காருல, ஸோ எலிசா தான் பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு நம்ம எலிசா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னா நிறைய டவலை வந்து ஈரத்தில் முக்கி அந்த லாண்ட்ரி கொண்டு போகிற பெரிய ட்ரே இருக்கும்ல அதுக்குள்ளே போட்டுக்கிட்டு இருக்கா. அந்த ஆப்பிரிக்கன் லேடி வந்து எலிசாவை இவ்வளோ ஒன்றா தானே வெளியே போவாங்க, என்னடா இன்னும் இவ்வளோ ஆளை காணமே அப்படின்னு சொல்லி அவங்களும் தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எலிசா பண்ணுறது எல்லாத்தையும் வந்து நம்ம சயின்டிஸ்ட் ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. இவ வேமா உள்ள வந்து அந்த மிருகத்தை காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு வர்றா. பார்த்தா அதை சங்கிலியால் கெட்டி போட்டிருக்காங்க, அதுக்கான சாவி எதுவுமே இல்லை. இந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறான் அப்படின்னா அதுக்கான கீயை கொண்டு வந்து கொடுத்துட்டு வேமா இதை காப்பாற்றி இந்த இடத்த விட்டு கூட்டிட்டு போ, இங்கே இருக்க அவனுக்குமே வந்து ஈவிறக்கமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எலிசாக்கு அந்த சாவியை கொடுக்குறாரு. அவளும் அந்த சாவியை எடுத்துட்டு அந்த டவல்லாம் ஈரமா நினைச்சு கொண்டு வந்தால அதுக்குள்ள வந்து அந்த மிருகத்தை போட்டு படுக்க வச்சு வெளியே கூட்டிட்டு போலான்னு ஹெல்ப் பண்றா. அப்போ வந்து கையில ஒரு பாக்ஸை வேற கொடுத்து அனுப்புறாரு. தண்ணியை போட்டு இது வந்து புரோட்டீன் பவுடர், அது இருந்தா தான் ஜந்துவால உயிர் வாழ முடியும், அதனால தண்ணிக்குள்ள போட்டு இதை போடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்புறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா நம்ம தாத்தா வந்து என்ன பண்றாருன்னா லாண்ட்ரி எல்லாம் எடுக்கிற மாதிரி ஒரு வேன் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். இந்த மாதிரி டயத்துக்குள்ள வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாள் எலிசா. அந்த டயத்துக்குள்ள வரணும்னு சொல்லிட்டு வேகமா வந்துட்டு இருக்காரு தாத்தா. அந்த வேன் எடுத்துட்டு அந்த தாத்தா உள்ள வந்துறாரு. ஆனா முன்னாடி இருக்கிற அந்த செக்யூரிட்டி என்ன பண்றாருன்னா அவரோட ஐடி எல்லாத்தையும் செக் பண்ணணும், இந்நேரத்துக்கு இந்த லாண்ட்ரி வேன் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை செக் பண்ணும்போது அந்த கார்டை லைட்டா அழிச்சு பாக்குறான், தெரிஞ்சு போயிருது அது போலியான கார்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே கட் பண்ணி நம்ம சயின்டிஸ்ட காமிச்சா இவங்களை வந்து டைவர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஏதோ ஒரு பாமான்னு தெரியல என்னன்னு தெரியல அதை வந்து ஃபிக்ஸ் பண்றாரு. எலிசா வந்து அந்த மிருகத்தை கூட்டிட்டு வரதா பார்த்துட்டு இருக்கா. அந்த அமெரிக்கன் லேடி பார்த்துட்டு வேமா வந்து எலிசா நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது, இது வந்து சட்டத்துக்கு விரோதமானது, ஏன் இந்த மாதிரி பண்ற எலிசா அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இதை கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எலிசா வேற நிக்கிறா. வெளியே கேட்டு கிட்ட ஏதோ தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த கமாண்டர் வந்து பார்த்துட்டான் செக்யூரிட்டி கிட்ட. அந்த செக்யூரிட்டிக்கும் தெரிஞ்சு போச்சு இது ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து காட்டையும் நம்ம சயின்டிஸ்ட் பின்னாடி வந்து நம்ம தாத்தாக்கு ஹெல்ப் பண்றாரு. அந்த ஊசியை வந்து மிருகத்துக்கு போட வேண்டியதை இங்க இருக்கிறவனுக்கு போட்டுறாரு. அவர் வச்ச பாம்பு அந்த இடத்துல வெடிச்சிருது. அங்க இருக்க பவர் சப்ளை எல்லாமே அப்படியே கட் ஆயிருது. இங்க அப்படியே எலிசாவையும் இந்த அமெரிக்கன் லேடியையும் காமிச்சா வேமா அந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்லையும் சரி ஓகே இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமெரிக்கன் லேடியும் ஹெல்ப் பண்றாங்க. அப்படியே அந்த ட்ராலி எடுத்துட்டு போறாங்க. ஆனா நம்ம கமாண்டர் வந்து தப்பா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடி வர்றாரு. அதுக்குள்ளே இவங்க வந்து லாண்ட்ரி வேனை எடுத்துட்டு வந்து உள்ள அந்த ஜந்துவை கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சே ஓடி போயிடுறாங்க. ஆனா யார் இதெல்லாம் பண்ணா அப்படிங்கிறது கமாண்டருக்கு தெரியவே இல்லை. வேகமா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவளோட பாத் டப் இருக்குல்ல அதுல தண்ணி எல்லாம் நிரப்பி இவ கொண்டு வந்து அந்த புரோட்டீன் இதெல்லாம் போட்டு இது பண்றா. ஆனால் இவ்வளவு நேரம் அந்த ஜந்து வந்து வெளியே இருந்ததுனால அதனால மூச்சே விட முடியல. சரி கடல்ல தானே இது இத்தனை நாள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உப்பு எடுத்துட்டு வந்து வேகமா கொட்டுறா அந்த இடத்துல. அது அப்படியே கண்ணை மூடுற மாதிரி தெரியுது. என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா டக்குன்னு அதுக்கு வந்து உயிர் வந்துருது. சரி ஓகே அதால வந்து இப்ப உயிர் வாழ முடியுது அப்படிங்கிற மாதிரி எலிசாக்கு இப்பதான் நிம்மதியாவே இருக்கு. அந்த கமாண்டர் போய் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்கும் போல ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுல அந்த இடத்துல போய் பார்த்தா ஏதோ ஒரு டிவைஸை வச்சுதான் இதை பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கமாண்டர் தெரிஞ்சுக்கிறான். அவனோட கேபின்ல போன் அடிக்குது. எடுத்து பேசினா சீஃப் தான் வந்து திட்டுறான், நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது, அந்த ஜந்து வந்து எனக்கு கண்டிப்பா வந்தே ஆகணும், இல்லைன்னா உன்னைய வேலையை விட்டு தூக்கிடுவேண்டா அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு போனை வச்சிடுறாரு. அப்படியே இந்த பக்கம் கட் பண்ணி நம்ம எலிசாவை காமிக்கிறாங்க. பெரிய ஓட மாதிரி ஒன்று இருக்கு. அந்த இதில் வார்னிங் சிக்னல்னு ஒன்று எழுதியிருக்காங்க. 30 ஃபீட்டுக்கு மேலே வந்து தண்ணி வந்துச்சு அப்படின்னா இதை வந்து திறந்து விட்டுருவாங்களாம். திறந்து விட்டா அந்த தண்ணியெல்லாம் போய் கடலோட கலந்துருமா. நம்ம அந்த டேட்ல தான் வந்து இந்த வினோத ஜந்துவை கொண்டு போய் அதுக்குள்ள விட்டா இது நேரா கடலுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலிசா வந்து பிளான் பண்றா. டேட்டையும் போய் வீட்டுல குறிச்சு வைக்கிறா. அப்படியே கட் பண்றாங்க. எதுவுமே தெரியாத மாதிரி மறுநாள் எலிசா வந்து வேலைக்கு போறா. அங்க வேலை செய்யற எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா அவங்களுக்கு தான். அதே மாதிரி எலிசாவையும் அந்த அமெரிக்கன் லேடியையும் வந்து கூப்பிடுறாங்க. கேட்கறான் அவங்களுக்கு எதுவும் தெரியுமா அப்படின்னு கேட்க இல்ல எனக்கு எதுவுமே தெரியாது அமெரிக்கன் லேடி சொல்லிட்டு இருக்கா. அதே மாதிரிதான் எலிசாவும் சொல்றா. ஆனா போகும்போது நக்கல் அவனை பார்த்து ஏதோ வந்து சைகையில பேசுறா, என்னன்னே தெரியல. அவன் ரொம்ப கடுப்பாயா அப்படி அவ என்னதான் சொல்றா அப்படின்னா அவ தேங்க்யூ தான் சொல்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு 2 பேரும் வெளியே வந்துடுறாங்க. இந்த பக்கம் நம்ம தாத்தாவும் அந்த வினோத மிருகமும் உட்காந்து இருந்துச்சுல அதே என்ன பண்ணுதுன்னா தண்ணியை விட்டு வெளியே வந்து அந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருக்கான். அந்த இடம் ஃபுல்லா அந்த தாத்தா வந்து அந்த மிருகத்தை வந்து அப்படியே வரைஞ்சி வச்சிருக்காரு. அது எல்லாத்தையுமே அது பார்த்துட்டு இருக்கு. அந்த மாதிரி அந்த மிருகம் வினோதமா பார்க்க எல்லாரையும் அங்க ஒரு பூனை இருக்கு. திடீர்னு அதை பார்த்து கத்துது.
உடனே அதுக்கு பசிச்சுச்சு போல. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. திடீர்னு அந்த பூனைய கடிச்சு அப்படியே தின்னுகிட்டு இருக்கு. இந்த தாத்தா எங்கடா போச்சு இந்த மிருகத்த காணோமே அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாரு. எல்லா இடமும் தேடினா இது வந்து அப்படி பண்ணாதேன்னு சொல்றாரு. ஆனா அது பயத்துல என்ன பண்ணுதுன்னா அந்த இடத்த விட்டு ஓடுறேங்கிற பேர்ல தாத்தாவோட கையில அப்படியே கோட போட்டு விட்டு வேகமா அந்த இடத்த விட்டு ஓடிடுது. இந்த பக்கம் ஹீரோயினியை காமிச்சா டாக்டர் வந்து சொல்றாரு, என்ன ஹெல்ப்பா இருந்தாலும் என்கிட்ட கேளு, நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புரோட்டீன் பவுடரையும் கொடுத்துட்டு போறாரு. என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி கொஞ்சம் மழை வர்றதுக்கு கொஞ்ச நாள் இருக்கு, அதுக்கப்புறம் நாங்க வந்து அதை கொண்டு போய் கடலோட சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லியும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினி தேங்க்யூ அப்படின்னு சொல்றா. இவனும் எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு கிளம்பிட்டான். அப்ப திடீர்னு ஒரு லேடி வந்து போன் வந்தது உனக்கு அப்படின்னு சொல்லி என்னன்னு பார்த்தா தாத்தா தான் போன் அடிச்சு சொல்லியிருக்காரு. அவளும் வேமா வீட்டுக்கு ஓடி வரா. நான் நல்லா தான் இருக்கேன், அந்த மிருகம் எங்க இருக்குன்னு வேமா போய் தேடு, அது வெளியே போயிருச்சு, யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறாரு. இவளும் அங்க இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் தேடலாம்னு சொல்லிட்டு ஓடுறா. அவ வீட்டுக்கு கீழேயே ஒரு தியேட்டர் இருக்கும். அந்த தியேட்டருக்கு வெளியே பார்த்தோம்னா ரத்த கடையோட ஒரு கை இருக்கும். சரி அப்ப இதுக்குள்ளதான் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அந்த தியேட்டர்ல உள்ள போய் பாக்குறா. பார்த்தா அங்கதான் வந்து அந்த மிருகம் நின்று படம் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏன் அங்க மியூசிக் இவெல்லாம் சொல்லி தருவாள், அதே மாதிரி மியூசிக் ஒரு படம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இது வந்து ஒரு ஓடாத தியேட்டர், அதனால யாருமே அங்க இல்ல. போய் அந்த படம் பார்த்துட்டு இருக்கும் போல இது போய் அப்படியே சமாதானப்படுத்துறா. இவ எதுவும் இல்ல வா போவோம் அப்படிங்கிற மாதிரி திருப்பி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இவன் மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கா. அங்க வந்து 2 பூனை இருக்கு. அந்த பூனை கூட விளையாண்டுட்டு இருக்கா. கிட்டி கிட்ட பக்கத்துல பூனை கிட்ட இனிமே நீ பக்கத்துல போகாத அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லையும் இது வந்து பக்கத்துல வருது. இவர் பயந்து போயிருக்காரு, அவர் கையில அடிபட்டு இருக்குல்ல, அதனால இது என்ன பண்ணுதுன்னா அவரோட கையெடுத்து இது மேல தலையில வச்சுக்குது. அப்படி வச்சு பார்த்தா அது உடம்பெல்லாம் அப்படியே ப்ளூ கலர்ல லைட்டா எரியுது. அந்த மருந்தும் போட்டிருப்பாங்கல்ல அந்த இடத்துல எல்லாம் அது வந்து டச் பண்ணி என்னமோ பண்ணுது. இவளும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆயில்மெண்ட் எல்லாம் பேண்டேஜ் எல்லாம் போட்டு விடுறா. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் காமிக்கிறாங்க. கமாண்டரும் சயின்டிஸ்டும் உட்காந்து பேசிட்டு இருக்கான். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இது போயிட்டே இருக்க போகுது, நீங்க என்ன கண்டுபிடிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சயின்டிஸ்ட் கேட்கையும் கமாண்டர் ரொம்பவே கடுப்பாயிடலாம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம அந்த வினோத மிருகமும் நம்ம எலிசாவும் வந்து அப்படியே 2 பேரும் அந்யோன்யமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அது பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. அவங்க 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு காதல் அன்பு வளர்ந்துகிட்டே தான் போகுது. வந்து சிரிச்சுக்கிட்டே வேலைக்கு போறா. என்னடா இவ சிரிச்சுக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பிரிக்கன் லேடி கேட்கையும் இவளும் வந்து இந்த மாதிரி சொல்றா, நான் அதை லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லையும் அவங்களுக்கு ரொம்ப வியர்டா இருக்கு. அப்படிங்கிறத அவங்களுக்கு சைகையிலே ஏதோ ஒன்று சொல்லி காட்டுறா. அப்படியே கட் பண்ணி நம்ம சயின்டிஸ்டை காமிச்சா அந்த ரஷ்யாக்காரிங்க மறுபடியும் அவரை பார்க்கறதுக்காண்டி வந்து, ஆனா இவருக்கு வந்து பயம். ஏன்னா அவங்க சொன்னதை இவர் செய்யவே இல்லைல்ல, அதுக்குள்ள அந்த மிருகம் தான் தப்பிச்சு போயிருச்சுல, இவங்க நம்மளை கொலை பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கையில கத்தியெல்லாம் வச்சுட்டு அவங்க கூட கொஞ்சம் சிரிச்சு பேசுறாரு. அவங்க இப்போதைக்கு எதுவுமே சொல்லல, சீக்கிரமா அதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவங்க கிளம்பியும் போயிடுறாங்க. இந்த வீட்டுல இருந்து படம் பார்த்துட்டு இருக்கான். திடீர்னு அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, வெளியே வந்து கார்ல உட்காந்து அவன் கையை பார்த்துட்டு இருக்கான். இந்த மிருகம் வந்து கடிச்சதுனால அந்த விரல் கீழே போயிருக்கும்ல, அதை ஸ்டிச் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா அந்த கை வந்து செத்து வேற போயிருச்சு போல, அது ஜாயிண்ட் ஆகவே இல்லை. அதை பார்த்து அவன் டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினியும் அந்த விலங்கும் என்ன பண்ணுதுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. பார்த்தா அவங்க வந்து ரூம்குள்ள வந்து தண்ணி எல்லாத்தையும் திறந்துட்டு கதவெல்லாம் பூட்டிட்டு இப்படி பண்ணையும் அவங்க தியேட்டர்ல கீழே எல்லாரும் படம் பார்த்துட்டா. இன்னைக்கு தான் என்னமோ அதிசயமா ஒரு 4-5 பேர் படம் பார்க்குறாங்க. இவங்க அந்த தண்ணி எல்லாம் பாத்ரூம்குள்ள திறந்து விட்டதுனால அது ரூஃப் வழியா கீழே போய் தியேட்டர் எல்லாம் விழுகுது. அது அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் தாத்தாவை காமிக்கிறாங்க. அவர் தூங்கி எந்திரிச்சு பாக்குறாரு. கண்ணாடியில போய் பார்த்தா அவர் மண்டையில எல்லாம் முடி வளர்ந்துருக்கு. இதுக்கு முன்னாடி நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அவர் சொட்டையா இருந்திருப்பாரு. பட் ஆனா இப்ப முடி வளர்ந்துருக்கு. நம்ம விக்க வச்சுட்டே படுத்துதான் தூங்கிட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாரு. பார்த்தா விக்க அங்கேயே தான் இருக்கு. என்னடா நடக்குது அப்படிங்கறதே அவருக்கு புரியவே இல்லை. திடீர்னு யாரோ கதவை தட்டுறாங்க. இவர் போய் கதவை திறக்கிறாரு. திறந்தா அந்த வீட்டோட ஓனர். அவர் சொல்றாரு, கீழே என்னோட தியேட்டர் ஃபுல்லா தண்ணியா வருது, என்னதான்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. பார்த்தா எலிசா வீட்டுல இருந்து தண்ணி அப்படியே வெளியே வந்துகிட்டு இருக்கு. இவர் பயந்து போய் வேமா உள்ள போய் கதவை திறந்து பாக்குறாரு. பார்த்தா எலிசாவும் அந்த வினோத மிருகமும் வந்து 2 பேரும் ஒண்ணுமண்ணா இருக்காங்க. அதை அவ பாத்துறாரு. சரி சின்ன சிறுசுங்க எப்படியோ இருந்துட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கதவை பூட்டிட்டு போயிடுறாரு. எலிசாவும் அதுக்கப்புறம் வெளியே வரா. இவர் சொல்றாரு, இந்த மாதிரி என் தலையில முடி வளர்ந்துருச்சு, அதே மாதிரி என் கையில இருந்த காயமும் சரியா போச்சு, இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னே தெரியல, மிராக்கலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எலிசா வந்து இன்னும் எத்தனை நாள் வந்து இவனை இப்படியே வச்சிருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் எவ்வளவு நாள்ல அந்த மழை தண்ணி ஏறும் அப்படிங்கிறத பார்க்க போயிருக்கா. அப்படியே வீட்டுல காமிச்சா தாத்தாவும் அந்த வினோத மிருகமும் அப்படியே நின்று கண்ணாடி வழியா பார்த்துட்டு இருக்காங்க. எலிசா வந்து அந்த மிருகத்தை தொட்டு பாக்குறா. பார்த்தா அதுல இருந்து செதிலா வருது. ஏன்னா எவ்வளவு நாளைக்கு தான் அந்த பாத் டப்ல இருக்க தண்ணியே இதுக்கு பத்தும், அந்த மாதிரி வெளியே ரொம்ப நாள் இருந்ததுனால இது உடம்பெல்லாம் வந்து அந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் காமிக்க ஆரம்பிக்குது. சீக்கிரமாவே அவனை கொண்டு போய் நம்ம கடல்ல விட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எலிசா யோசிக்கிறா. அப்படியே கட் பண்ணி நம்ம கமாண்டரை காமிக்கிறாங்க. கமாண்டர் வந்து அந்த சீஃப் திட்டிக்கிட்டு இருக்கான். இன்னமும் கண்டுபிடிக்காம என்னடா பண்ணிட்டு இருக்க, உனையெல்லாம் வச்சதுக்கு இதுக்கு மேல வந்து உனக்கு டைம் கொடுக்க முடியாது, 36 மணி நேரம் தான் இருக்கு, அதுக்குள்ள நீ கண்டுபிடிச்சு எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணியே ஆகணும். அப்படி நீ சால்வ் பண்ணல அப்படின்னா இந்த இடத்துல நீ இருக்க மாட்டா, உலகத்துல உயிரோட இருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி
மிரட்டிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அந்த பக்கம் எலிசாவை காமிச்சா டேட் வந்துருச்சு, இந்த மழை பெஞ்சு என்னைக்கு அந்த கடல் தண்ணி அதுல போகுங்கிறத டேட்டை குறிச்சு வச்சிருப்பாள். அந்த டேட்டு வந்துருச்சு. அதை நினைச்சு இவ ஃபீல் பண்றான். ஆனா எப்படியும் அதை கொண்டு போய் விட்டுதானே ஆகணும், இவ கூட வச்சிருக்க முடியாதுல அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறா. 2 பேரும் உட்காந்து டின்னர் சாப்பிடுறாங்க. அப்ப எலிசா அப்படியே பாட்டு பாடுறா, நீங்க ரொம்பவே அழகா இருக்கு அப்படி சொல்லி 2 பேரும் ஒரு டூயட் சாங்குள்ளே போய் அழகா 2 பேரும் அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. நடக்காத ஒரு விஷயத்த அப்படியே கற்பனை பண்ணி எலிசாவே பாட்டு பாடுற மாதிரி அவங்க காதல் கதையை அப்படியே பாட்டு பாடி ரொம்ப அழகாவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. எல்லாம் ஒர்க்லாம் முடிஞ்சிட்டு உட்காந்து எலிசா அழுதுட்டு இருக்கா. அப்ப அந்த ஆப்பிரிக்கன் லேடி ரொம்ப அழுகாத, என்னைக்கா இருந்தாலும் இது நடந்துதானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம அந்த வினோதமான உயிரினத்துக்கு இதுக்கு மேல இந்த இடத்துல இருக்க முடியல போல, வாந்தியெல்லாம் ரத்தமா எடுக்குது. அதை இவங்களும் பாக்குறாங்க. பார்த்தா அது செதில்லாம் வருது, சீக்கிரமாவே இதை கொண்டு போய் விடணும் அப்படிங்கறத எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கு மேல இங்க வச்சிருக்கிறது இது நல்லது கிடையாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு, சரி ஓகே நான் வேணா டாக்டருக்கு கால் பண்ணி வேற எதுவும் பண்ண முடியுமான்னு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டருக்கு கால் பண்றாங்க. பட் ஆனா அந்த டாக்டர் காலை எடுக்கவே இல்லை. அவன் அப்பதான் எங்கேயோ வெளியே கிளம்பி போயிட்டு இருக்கான். சரி ஓகே இதுக்கு மேல நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவுக்கு வந்துடுறாங்க. டாக்டர் வீட்டுக்கு வெளியே தான் அந்த கமாண்டரும் அந்த இன்சார்ஜும் 2 பேரும் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. எப்படா இவன் வெளியே வருவான், இவன் கிட்ட ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி. அவன் வெளியே ஒரு கார்ல ஏறி போயிட்டு இருக்கான் யாரு கூடயோ. எப்பயும் ஒரு இடத்துல வெயிட் பண்ணி ஒரு 2-3 பேரை ரஷ்யன்ஸை மீட் பண்ணுவான்ல, அதே இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கையும் நீ ஏன்டா அதை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல நீ உயிரோட இருக்கதே வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை சுட்டுறாங்க. பின்னாடியே நம்ம கமாண்டர் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான். இவங்க இதெல்லாம் பண்றதை பார்த்துட்டு இந்த 2 பேரையும் சுட்டு கொன்னுட்டு காப்பாத்த போறான் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சயின்டிஸ்ட இவன் கொடுமைப்படுத்திட்டு இருக்கான். அவர் வாயில அப்படியே ஒரு புல்லட் போயிருக்கும். அந்த வாயை அப்படியே பிடிச்சு இழுத்து கொண்டு போய் எங்கடா வச்சிருக்கீங்க அந்த மிருகத்தை, நீ தான் இது பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே டார்ச்சர் பண்றான். இப்ப சாக போறேன்னு தெரிஞ்சிருச்சு, அதுக்கு முன்னாடி அந்த மிருகத்தை யார் வச்சிருக்கா, எந்த இடத்துல வச்சிருக்காங்கிறத சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாக் அடிக்கிற கம்பு ஒன்று வச்சிருப்பான்ல, அதை வச்சு அவனை அப்படியே டார்ச்சர் பண்றான். சாகிறதுக்கு முன்னாடி அவங்க பேரும் தெரியாது, அவங்க இருக்கிற இடம் எதுவுமே எனக்கு தெரியாது, அவங்க ஒரு கிளீனர்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியும் டக்குன்னு நம்ம கமாண்டருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் அவுட் ஆகுறது இந்த அமெரிக்கன் லேடியையும் எலிசாவே மட்டும்தான். உடனே கமாண்டர் என்ன பண்றான், ஆப்பிரிக்கன் லேடிட்ட கேட்டா எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவ வீட்டுக்கு தான் போய் அவளை மிரட்டிட்டு இருக்கான். எனக்கு தெரியும் நீ தான் இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு கடைசியா ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், சொல்லிடு, அப்படி இல்லைன்னா உனக்கு கொலை பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டையும். ஆனா அவ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. அவன் ஹஸ்பண்ட் ரொம்பவே பயந்து போய் என் ஒய்ஃப் அவ ஃப்ரெண்டு கிட்ட எப்பயுமே பேசிக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸையும் சேர்த்து கொடுத்து விட்டுறான். ஆனா அந்த ஆப்பிரிக்கன் லேடி என்ன சொல்றாங்கன்னா, எதுக்கு இந்த மாதிரி பண்ண, நீ பண்ணதுனால அவ உயிரே போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான், நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும், அடுத்தவங்களெல்லாம் என்னால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போன் அடிச்சு அவகிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் அமெரிக்கன் லேடி எலிசாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கமாண்டர் இந்த இடத்துக்கு வந்தா எல்லாமே தெரிஞ்சிருச்சு, உன் வீட்டுல தான் இருக்காங்கிறதையும் கண்டுபிடிச்சான், சீக்கிரமா அங்க இருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லி வார்ன் பண்றா. இந்த மாதிரி எலிசா வீட்டையும் தேடி கண்டுபிடிச்சு கமாண்டர் பாக்குறான். பார்த்தா அங்க எலிசா தாத்தா அந்த மிருகம் எதுவுமே இல்ல. அதை பார்த்துட்டு எங்க தாண்டா போய் தொலைஞ்சிங்க அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு அந்த இடத்தவே சுத்தி முத்தி தேடி பாக்குறான். அவனுக்கு எதுவுமே கிடைக்கவே இல்லை. அப்ப நம்ம எலிசா கேலண்டர்ல மார்க் பண்ணி வச்சிருப்பாள், இந்த தேதியில மழை அதிகமா விழுகும், அப்ப நம்ம கடல்ல விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி. அந்த டேட்டை பார்த்துட்டு இவங்க கடல்ல விடுறதுக்காண்டி தான் போயிருப்பாங்க, இந்த இடத்துக்கு தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கு வந்துடுறான். அப்படியே நம்ம எலிசா அந்த வினோத மிருகம் தாத்தாவை காமிச்சா வேன்ல கூட்டிட்டு வராங்க. நீ போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எலிசா காமிக்கிறா. ஆனா அந்த மிருகத்துக்கு போகணுங்கிற மனசே இல்ல, அது நான் உன்னை விட்டு போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. உடனே எலிசா சொல்றா, என்னாலேயே உன் கூட வர முடியாது, உன்னால என் கூட இருக்க முடியாது, நம்ம நினைவுகளோடய வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பார்த்தா கமாண்டர் அதுக்குள்ளே வந்துட்டான். தாத்தாவை அட்டாக் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் கன் எடுத்து அப்படியே நம்ம வினோத மிருகத்தை சுடையும், அது அப்படியே செத்து அந்த இடத்துல விழுந்துருது. எலிசா அதை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப பார்த்துட்டு இருக்கும் போதுலயே எலிசாவையும் சுட்டுறான். 2 பேரும் அப்படியே அந்த இடத்துல செத்த மாதிரி காமிக்கிறாங்க. தாத்தா அதுக்குள்ளே எந்திரிச்சு அந்த கமாண்டரையும் அடிச்சுட்டு அப்படியே இங்க வரான். ஆனா அந்த பக்கம் அந்த மிருகம் செத்து போயிருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு அப்படியே அந்த ஓட்டையெல்லாம் அப்படியே மறையுது. அது உடம்புல அப்படியே ப்ளூ கலர் லைட்லாம் எரியுது. இதுல என்ன தெரியுதுன்னா அதால காயத்தை தனக்கு தானே சரி பண்ணிக்க முடியும், மற்றவங்களுக்கும் அதால சரி பண்ண முடியும் போல. அதனாலதான் அந்த மக்கள் எல்லாருமே இதை கடவுளா கும்பிட்டுருக்காங்க. இதை பார்த்து அந்த மிருகத்துக்கு ரொம்பவே கோவம் வருது. ஆனா அந்த கமாண்டர்ஸ் அப்பயும் சும்மா இருக்காம மறுபடியும் கன் எடுத்து ஷூட் பண்ணலான்னு வர்றான். அப்ப வரும்போதுல அந்த மிருகம் முன்னாடி போய் நிக்குது. அப்ப அவன் கேட்கறான், அப்ப நீ உண்மையிலே கடவுள் தானா அப்படிங்கிற மாதிரி கேட்கையும் அது எதுவுமே ரியாக்ஷன் காட்டல. அது அவனோட கழுத்தை அப்படியே அறுத்து அவன் அந்த இடத்துல செத்து போயிடுறான். கமாண்டர் தாத்தா பிடிச்சு அழுதுட்டு இருக்காரு. எலிசாவை தூக்கிட்டு அப்படியே கடலுக்குள்ள அந்த வினோத மிருகம் குதிக்குது. குதிச்சுட்டு அது என்ன பண்ணுதுன்னா அவளுக்கு எப்படியாவது சரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு
அவளை சுற்றி வட்டமிட்டு போனும்போது அவள் கழுத்தில் ஒரு 3 கோடு இருக்கும். உங்களுக்கே வந்து நான் அதை சொல்லியிருந்திருப்பேன். அது அப்படியே செதில் மாதிரி மாறி அவளால் தண்ணிக்குள்ளேயே மூச்சு விடுற அளவுக்கு ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இவங்க 2 பேரும் தண்ணிக்குள்ளேயே தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு லவ் எண்டிங்கோட அந்த படத்தை முடிக்கிறாங்க. எனக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. சரி, ஓகே, இதே மாதிரி ஒரு நல்ல படத்தோட நான் அடுத்தவங்களை பார்க்குறேன். ஓகே, பாய் கைஸ்.